தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு 3 வசனங்களை வாசித்து விட்டு பின்பு அந்த வசனத்திலிருந்து சில காரியங்களை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். வாசிக்கலாம். 26, 27, 28 இந்த 3 வசனத்தை வாசிப்போம். தானியேல் 2, 26, 27, 28. ராஜா பெல்தெஷாத்சார் என்னும் நாமமுள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு தெரிவிக்க கூடுமோ என்று கேட்டான். தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்கிறவர்களாலும் கூடாது. மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி காலத்தில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். ஆமென். போதும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தில் அங்கே 26ஆம் வசனத்தில் தானியேலை பார்த்து ராஜா கேட்கிறார், நான் ஒரு சொப்பனம் கண்டிருக்கிறேன், அந்த சொப்பனத்துடைய அர்த்தத்தை உனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. 27ஆம் வசனத்தில் ராஜா தானியேல் சொல்றாரு, இதை சொல்ல இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனால முடியாது. ஞானிகள், சாஸ்திரிகள், குறி சொல்கிறவர்கள், ஜோசியர் யாரால முடியாது. ஆனால் பரலோகத்தில் ஒரு தேவன் இருக்கிறார். அந்த வசனத்தை டிவியில் பாருங்க. பட் there is a God in heaven அப்படின்னு இங்கிலீஷில் ஆரம்பிக்குது. பட் there is a God in heaven. ஆனால் பரலோகத்தில் ஒரு தேவன் இருக்கிறார். அவர் இந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லுவார். அல்லேலூயா. அவர் ஞானம் உள்ளவர், வல்லமை உள்ளவர், அவர் இந்த காரியத்தை செய்வார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல பரலோகத்தில் ஒரு தேவன் இருக்கிறார் என்கிற அந்த வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அந்த கன்ஜங்ஷன், அந்த பட்டுங்கிற வார்த்தையை பாருங்க. முந்தின வசனத்தில் போட்டிருக்கு, பலராலே முடியாது, ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தேவனால் அது முடியும். இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்திலே பலரால முடியாத காரியத்தை பரலோகத்தில் இருக்கிற தேவனாலே செய்ய முடியும். There is a God in heaven. பரலோகத்திலே ஒரு தேவன் இருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு அதுதான், பரலோகத்தின் தேவன் என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆனால் செய்திக்கு வர்றதுக்கு முன்பாக ஒரு சில காரியங்களை இந்த சொப்பனத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த தானியேல் 2ஆம் அதிகாரம் வேதத்திலே ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம். ஏனென்று சொன்னால், இந்த 2ஆம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சாருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சொப்பனம், தரிசனம் வேதத்திலே சொல்லப்பட்ட மிக முக்கியமான தீர்க்க தரிசன வெளிப்பாடுகளிலே ஒன்றாக இருக்கிறது. முக்கியமான தீர்க்க தரிசன, ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ராஃபட்டிக் ரெவலேஷன்ஸ் இன் தி பைபிள். ஆண்டவர் இந்த சொப்பனத்தின் மூலமாக முக்கியமான நடக்க போகிற காரியங்களை குறித்து ஆண்டவர் ராஜாவுக்கு சொல்லியிருந்தார். அந்த சொப்பனத்தை குறித்து 31ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் போட்டிருக்கு. அந்த சொப்பனத்தில் என்னன்னா, ஆக்சுவலாக அந்த ராஜா 603ஆம் வருஷம், கிமு 603ஆம் வருஷம் ராஜாவுக்கு அந்த சொப்பனம் வந்தது. அவருடைய 2வது ஆளுகை செய்கிற வருஷத்தில் அந்த சொப்பனத்தை பார்த்தோன்னா அவருக்கு ஒரே குழப்பம், என்னடா இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி. அப்போது ஜோசியர்கள், மந்திரிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, எனக்கு ஒரு சொப்பனம் நான் பார்த்தேன், அதுக்கு அர்த்தத்தை யார் சொல்லுவா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஞானிகள்லாம் கூப்பிட்டு, நீ சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும், சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். அவெல்லாம் குழம்பு போல சொப்பனத்தை சொல்ல நீர், அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம். ராஜா பார்த்தாரு, இவங்களுக்கு சொப்பனத்தை சொன்னால் எவ்வளோ அவன் உள்டா ஏதாவது என்ன பண்ணுவான், எதையாவது சொல்லுவான், இவன் ஒரு அர்த்தம் சொல்லுவான். ஆகவே சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும்னா எல்லாம் குழம்பி போய் நிற்கிறான். எப்படியா அப்படி சொல்ல முடியும்? நீ சொப்பனத்தை சொன்னீங்கன்னா நான் என்னென்னு இங்கே சொல்லுவோம். இல்லை நீங்கள் அர்த்தத்தையும் சொல்லணும், சொப்பனத்தையும் சொல்லணும். ஒருத்தனாலே முடியல. அப்போது ராஜா சொல்லிட்டா, கோபத்தில், பயங்கர உக்கிர கோபத்தில் எல்லாத்தையும் காலி பண்ணி சாவடி, எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டாரு. அப்போ தானியேலையும் கொலை செய்வதற்காக வருகிறார்கள் 13ஆம் வசனத்தில். அப்போது தானியேல் கேட்குறாரு, என்னப்பா ஆச்சு, ஏன் திடீர்னு கொலை பண்ண வரீங்க? தானியேல் இதுக்கு வரைக்கும் தெரியாது. அப்போ சொல்கிறார், இந்த மாதிரி சொப்பனம் வந்துச்சு, எல்லாராலும் ஒன்றும் பண்ண முடியல, ஆகவே தான் கொலை செய்ய ராஜா உத்தரவு போட்டாருன்னு. உடனே தானியேல் சொல்கிறாரு, கொஞ்சம் டைம் கொடுங்க, ஏன் அவசரப்படுறீங்க, நாங்கள் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறோம், நானும் என் நண்பர்களும் சொல்லி அவர்களை போய் ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் வெளிப்படுத்துகிறாரு. வந்து தானியேல் அங்கே ராஜாவுக்கு என்ன பண்ணுறாரு, அந்த சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்கிறாரு. அந்த சொப்பனம் என்னன்னு சொன்னால், ஒரு சிலை, இப்போ பாருங்கள் டிவியில் ஒரு சிலை வந்து காண்பிக்கிறார். இந்த சிலை இப்படிப்பட்ட ஒரு சிலை நமக்கு பார்த்தா சாதாரணமாக இருக்குது. ஆனால் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறா, அது ஒரு பெரிய
பிரகாசமுள்ள பயங்கரமான சிலை, மேசிவ், இம்ப்ரெசிவ், எனார்மஸ், டாஸ்லிங் அப்படின்லாம் வார்த்தை போட்டிருக்குது 31 வசனத்தில். மிகுந்த சிலை, பெரிய சிலை, பிரகாசமுள்ள சிலை, பயங்கரமான சிலை அப்படின்னு போட்டிருக்கு. அந்த சிலை என்னன்னா ஒரு சிலை தான். இப்படி அதுக்கு தலை வந்து தங்கமாக இருந்துச்சு. தலை என்ன இருந்துச்சு? ஹெட் ஆஃப் கோல்டு. அப்புறம் மார்பும் புயங்களும், செஸ்ட் அண்ட் ஆர்ம்ஸ் வந்து அது வெள்ளியா இருந்துச்சு, சில்வரா. அப்புறம் அங்கே வயிறும் தொடையும் அது வெண்கலமாக இருந்துச்சு. அப்புறம் கால் வந்து இரும்பா இருந்துச்சு. கீழே பாதம், 2 பாதங்களும் இரும்பும் களிமண்ணுமா இருந்துச்சு. இப்படி ஒரு சிலை நிற்குது. இப்படி பார்த்து கொண்டே இருந்த பொழுது திடீர்னு ஒரு கல், மனுஷனால் வெட்டப்படாத, கையினால் வெட்டப்படாத ஒரு கல் வேகமாக உருண்டு வருது. உருண்டு வந்து அந்த பாதத்தில் மோதுது. பாதத்தில் மோதி அந்த பாதத்தை என்ன செய்து நொறுக்கி போட்டுருச்சு. நொறுக்கி போட்ட கையோட என்ன ஆயிடுச்சுன்னா மேலேருந்து கீழே பொண்ணு, வெள்ளி, வெண்கலம், களிமண், இரும்பு இருக்கிற மேலேருந்து கால் வரைக்கும் இல்லை அந்த செல் அப்படியே நொறுங்கி போய் ஒரு பதற போல பறந்து அது போயிடுச்சு, பறந்து. ஆனால் அந்த சிலையை மோதின கல் இருக்கு பாருங்க, அது பெருசாகி அது பூமியே நிரப்பிடுச்சு. ஹல்லேலூயா! பூமியே நிரப்பி விட்டது. இதுதான் ராஜா பார்த்த சொப்பனம். அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 36 வசனத்தில் சொல்ற சொப்பனம் இதுதான், அதன் அர்த்தத்தை ராஜ சமூகத்தில் தெரிவிப்போன்னு சொல்லி அவர் ராஜா சொல்றாரு. பொண்ணுன்னா யாரு? நீ பாபிலோன் ராஜாவே, உம்முடைய ராஜ்யம்தான் இந்த பொண்ணு. உமக்கு பின்னாடி இன்னொரு ராஜ்யம் வரும், அதுக்கு பின்னாடி இன்னொரு ராஜ்யம் வரும் அப்படிங்கலாம் சொல்லிக்கிட்டு கடைசியாக அந்த கல் வருதே, அதுதான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா! அவர் மோதி எல்லா ராஜ்யத்துக்கு ஒரு முடிவுண்டாக்கி அவர் இந்த பூமியை நிரந்தரமாக ஆளுகை செய்ய போகிறார், நித்தியமாக ஆளுகை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி சொப்பனம் நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். நல்லா கவனிங்க. இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு 7 காரியம் இந்த சிலை சொப்பனம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஒன்று, பூமியின் ராஜ்யங்கள் மேல் பரலோக தேவனுக்கு இருக்கும் ஆளுகையை அது குறிக்கிறது. இரண்டாவதாக இந்த சொப்பனம் எதை காண்பிக்கிறது? உலக சாம்ராஜ்யங்களின் தீர்க்க தரிசன கால அட்டவணை, இந்த சாம்ராஜ்யத்துக்கு என்ன வருங்கிறதை காண்பிக்கிறது. மூன்றாவதாக மனித வல்லமை அனைத்து வீணானது. இந்த உலகத்தில் எத்தனை பெரிய சாம்ராஜ்யம் வந்தாலும் தேவனுக்கு முன்பாக அது ஒன்றுமில்லை என்பதை அது எடுத்துக் கூறுகிறது. இயேசு கிறிஸ்து ஸ்தாபிக்க போகிற ராஜ்யத்தை குறித்து இது முன்னறிவிக்கிறது. அது மாத்திரமல்ல, உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்பதை கூறுகிறது. அது மாத்திரமல்ல, என் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்யப்போகிறார். அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். தேவ ஜனங்களுடைய விசுவாசத்தை ஊக்கப்படுத்துகிறது. கடைசியாக இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை கேட்ட ராஜா முகங்குப்புற விழுந்து ஆராதிக்கிறார். அவருக்கு தெரிய வந்திருக்கிறது யார் உண்மையான தெய்வம் என்று. ஹல்லேலூயா! இதெல்லாம் பார்க்குறோம். சரி, இப்போ இதுதான் இந்த சிலையினுடைய முக்கியத்துவம். இதில் இருந்து ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற சில காரியங்களை இன்றைக்கு நான் உங்களோட சொல்ல விரும்புகிறேன். என்ன தலைப்புலன்னு சொன்னால், பட் there is a God in heaven. பரலோகத்தின் தேவன். எல்லாம் சொல்லுங்க. இந்த அதிகாரத்தை நாம் படிச்சுட்டு இருக்கும்போது 5 இடத்துல பரலோகத்தின் தேவன்கிற வார்த்தை வருது. பரலோகத்தின் தேவன் பாருங்க, நான் வாசிக்கிற வேகமாக 17ஆம் வசனத்தில் பாருங்க, பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அப்படின்னு போட்டிருக்கு. 19ஆம் வசனத்தில் பாருங்க, பரலோகத்தின் தேவனை தானியேல் ஸ்தோத்தரித்தான் அப்படின்னு போட்டிருக்கு. 28ஆம் வசனத்தில் பரலோகத்தில் இருக்கிற தேவன் மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். 37ஆம் வசனத்தில் பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜ்யத்தை, பராக்கிரமத்தை, வல்லமையை கொடுத்திருக்கிறார். 44ஆம் வசனத்தில் பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். பாருங்க, 5 முறை பரலோகத்தின் தேவன், பரலோகத்தின் தேவன், பரலோகத்தின் தேவன் என்று வருகிறது. ஆகவே இதன் அடிப்படையில் இந்த அதிகாரம் சொல்லுகிற அந்த பரலோகத்தின் தேவன் எப்படிப்பட்டவர்? Who is this God in heaven? இந்த பரலோகத்தின் தேவன் யார்? What is he doing? Who is he? அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நான் உங்களோடு ஒரு 5 காரியத்தை வேகமாக சொல்ல போகிறேன். இது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவன் யார், நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டு அவர் மேலே விசுவாசம் வைக்க அது நமக்கு காரணமாக இருக்கும். ஹல்லேலூயா! சரி, முதலாவதாக யார்? இன்னைக்கு நம்ம ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குழப்பமுள்ள ஒரு இதயத்தில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இந்த நிச்சயமில்லாத குழப்பமான அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நம்முடைய ஆண்டவர் அவர் சர்வ வல்லமை உள்ள பேசுகிற ரட்சிக்கிற தெய்வமாக இந்த அதிகாரங்களில் வெளிப்படுகிறார். சரி, ஒன்று, முதலாவதாக இந்த பரலோகத்தின் தேவன் அவர் சர்வ ஆளுகை உள்ளவர். சர்வ ஆளுகை உள்ளவர். The God in heaven is sovereign. sovereign. அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் நம்முடைய பரலோகத்தின் தேவன். அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனம் 21ஆம் வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ராஜாக்களை தள்ளி he removes kings and sets up kings. அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். பாருங்க, இந்த உலக சரித்திரங்களை ஆண்டவர் தம்முடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் தான், ராஜாக்களை தள்ளிவிடுகிறவர் தான். சாம்ராஜ்யங்களை ஏற்படுத்துகிறவர் தான், சாம்ராஜ்யங்களுக்கு முடிவு கொடுக்கிறவர் தான். இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் சில ஆட்சிகள் இருக்கலாம். ஏற்கனவே எத்தனையோ ஆட்சிகள் வந்து போயிட்டன. இன்னைக்கு ஒரு ஆட்சி இருக்கலாம். ஆனால் எல்லா ஆட்சியும் அவரால் தான் வருகிறது. எல்லா ஆட்சியும் அவராலே முடிவுக்கு கொண்டு வரப்படும். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. He controls history and nations. History is his story. சரித்திரம் என்பது அவருடைய கதை தான் சரித்திரமே. ஹல்லேலூயா. அந்த உலக சரித்திரமே ஆண்டவருடைய காரியம்தான். ஆண்டவர் தான் செய்து கொண்டிருக்கிறார். பாருங்க, நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறோம் ஆண்டவர் ஏதோ உலகத்தை படைச்சிட்டு எங்கேயோ போய் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இல்லை, அந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவர் ஈடுபாடு உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. He is not a passive observer, but he is actively involved in the history of the world. இந்த உலகத்தினுடைய சரித்திரத்திலே அவர் மிகவும் ஈடுபாடு உள்ளவராக இருந்து எல்லாரையும் ஆளுகை செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ராஜா நேபுகாத் நேச்சாருக்கு கூட அந்த அதிகாரத்தை கொடுத்தவர் கர்த்தர் தான். 37 வசனத்தில் பாருங்க, ராஜாதி ராஜாவா இருக்கிறீர் நீர் நேபுகாத் நேச்சாரே, பரலோகத்தின் தேவன் தான் இதை உமக்கு அருள் இருக்கிறார் என்று சொல்லுற பார்க்கிறோம். தானியேல் அங்கே பாபிலோன் தேசத்திலே ஒரு அடிமையாக வாலிபனாக இருக்கிறார். அங்கே இருந்த பொழுதும் தானியேல் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, இந்த தேசத்தினுடைய அதிபதியா நேபுகாத் நேச்சார் இருக்கலாம், ஆனால் முழு உலகத்தினுடைய அதிபதி, எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன், பரலோகத்தின் தேவன். ஹல்லேலூயா. He is the ultimate authority. அதாவது மேலான அதிகாரம் இந்த உலகத்தினுடைய அதிகாரிகளுக்கு அல்ல, அவர்களை ஆட்சி செய்கிற கர்த்தர் மேலே தான் இருக்குது. ஹல்லேலூயா. He is a sovereign God. பாருங்க, 5:19 ஒன்றுக்கு போட்டிருக்கு. ஆண்டவர் என்ன செய்கிறாரா? 5:19 தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடு வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். அவருக்கு என்ன சித்தம் இருக்கோ அதை செஞ்சுட்டே இருப்பாருங்க. ஹல்லேலூயா. அவரை அப்பா நீ செய்யாத அப்படின்னு தடுக்க யாராலையும் முடியாது. ஆகவே கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ செய்வார். 115 சங்கீதம் 3ஆம் வசனத்தில் அவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டுகிறது. 135 சங்கீதம் 6ஆம் வசனத்திலும் அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்கிறார் என்று போட்டிருக்குது. 46ஆம் அதிகாரம் ஏசாயா 46:10 அங்கே போடப்பட்டிருக்கிறது. 46:10 அவர் அந்தத்தை ஆதிலிருந்து அறிந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவெல்லாம் செய்வேன். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது நாம் அறிந்திருக்க வேண்டியது, அவர் சர்வ ஆளுகை உள்ளவர், அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்கிறார். அவருடைய சித்தம் இல்லாமல் அந்த உலகத்தில் ஒன்றும் நடக்கலை. உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது, என் வாழ்க்கையில் நடக்காது, சபையில் நடக்காது, உங்கள் குடும்பத்தில் நடக்காது. Nothing happens in our lives without the permission of God. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்று நடைபெறுவதில்லை. நேபுகாத் நேச்சாரை வைத்திருக்கிறாங்களா? கர்த்தர் இருக்கிறார். அதற்கு ஒரு காலகட்டம் வச்சிருக்காரு, முடியும் கீழே போயிடணும். அப்புறம் இன்னொரு ராஜாவை கொண்டு வருவார். அவங்க ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். அவங்க நல்லா இருந்தால் வைப்பார், இல்லாட்டி தூக்கி கீழே போட்டுருவார். ஹல்லேலூயா. அதை குறித்து நம்ம பின்னாடி ஒரு நாள் பார்க்கலாம். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சர்வ ஆளுகை உள்ளவர். தானியேல் 5:23 போட்டிருக்குது, ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய சுவாசத்தையும் அவர் கையில் வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. He holds the breath and the life of every person in this world. ஆண்டவர் எல்லாருடைய சுவாசம் யார் கையில் இருக்குது? ஆண்டவர் கையில் தான் இருக்குது. டபக்குன்னு எடுத்தாலும் எடுத்துருவார், பறித்து கொண்டு போகிறார். மரிப்பவன் யாருன்னு சொன்ன மாதிரி அவர் கையில் தான் இருக்குது.
அப்போ எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறது யார் தான்? He is the ultimate authority. He is the ultimate ruler. ஆண்டவர் ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை அவர் அகற்றுகிற தேவனாக இருக்கிறார். இது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் அறிந்திருக்க வேண்டியது, இந்த உலகத்தில் நம்ம எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை இந்த உலகத்தினுடைய தலைவர்கள் மேல் இல்லை, இந்த உலகத்தின் தலைவர்களை ஏற்படுத்தின கர்த்தர் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம இவர்களை நம்பி நம்ம வாழ்க்கை நடத்தலை. நம்முடைய கர்த்தர் அவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறவர். ஹல்லேலூயா. Our hope is in the eternal God, and the God who rules over everything, not on the earthly leaders or earthly system. இந்த பூமிக்குரிய காரியத்தின் மேலே நம்முடைய நம்பிக்கை இல்லை, நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? So God is sovereign. இந்த இடத்துல போட்டிருக்கு, அவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறார். இந்த அண்ட சராசரங்களையும் நிர்வாகம் பண்ணுகிறவரே கர்த்தர் தாங்க. ஹல்லேலூயா. அவர் தான் எனது எல்லாவற்றையும் He orders and orchestrates and he rules and reigns. எல்லாம் அவர் தான் பண்ணுகிறார். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆளுகை செய்கிறவர். இரண்டாவதாக இந்த அதிகாரம் கற்றுக் கொடுக்கிற இன்னொரு பாடம், நம்முடைய பரலோகத்தின் தேவன் யார் என்று சொன்னால், அவர் வெளிப்படுத்துகிறவர். எல்லாம் சொல்லுங்க, வெளிப்படுத்துகிறவர். God in heaven is a revealer. 4 இடத்துல இந்த 5 இடத்துல இந்த அதிகாரத்தில் போட்டிருக்கு, அவர் வெளிப்படுத்துகிறார். பாருங்க, 28ஆம் வசனத்தில் வாசித்தோம்ல, மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவன். 29ஆம் வசனத்தில் பாருங்க, மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர். 22ஆம் வசனத்தில் பாருங்க, அங்கே மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர். 19ஆம் வசனத்தில் பாருங்க, தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. 47ஆம் வசனத்தில் பாருங்க, மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர். எல்லாம் சொல்லுங்க, வெளிப்படுத்துகிறவர். He is a revealer. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் he is not silent, distant or indifferent. அவர் அமைதியாகவோ எங்கேயோ தூரத்திலோ ஏதோ நடக்கட்டும் அலட்சியமாகவோ இருக்கிறதில்ல. அவர் நம்மோடு பேசுகிறவர், அவர் வெளிப்படுத்துகிறவர். தம்முடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் அவர் என்ன பண்றாரு? அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த ராஜாவுக்கு அவர் 605 பிசி, கிமு 605 தான் ராஜாவாக வந்தார். அவருக்கு ரொம்ப நாள் குழப்பம்னா, எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, எப்படி என்ன செய்ய போகுது, எனக்கு என்ன நடக்கும், எனக்கு பின்னாடி யார் வருவா, இப்படியே குழம்பிட்டு இருந்திருக்கிறார். என்னது, இப்படியே யோசிச்சுட்டே இருந்திருக்கிறாரு. அங்கே 28ஆம் வசனத்தில் பாருங்க, இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் வந்தது. இனிமேல் என்ன சம்பவிக்க போகிறது? வாட் வில் ஹேப்பன் இன் த டேஸ் டு கம். எத்தனை பேருக்கு அந்த இருக்கு? வாட் வில் ஹேப்பன் இன் த டேஸ் டு கம். நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த மாதம் என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும், இந்த ஆட்சிக்கு என்ன சம்பவிக்கும், இந்த உலகத்துக்கு என்ன சம்பவிக்கும், என் பிள்ளைகளுக்கு என்ன சம்பவிக்கும், என் குடும்பத்துக்கு என்ன சம்பவிக்கும், எனக்கு என்ன சம்பவிக்கும் அப்படின்னு கேள்வி இருக்காதுக்கு அவங்களுக்கு? யாருக்குமே கேள்வி இல்லையா? என்னைக்கு செத்தாலும் செத்து போகிற அப்படிங்கிறீங்களா? என்ன நடக்குதுன்னு இருக்கீங்களா? கேள்விகள் இருக்கிறது. வாட் நெக்ஸ்ட்? படித்து முடிச்சாச்சு, அடுத்து என்ன? கல்யாணம் பண்ணியாச்சு, அடுத்து என்ன? பிள்ளைய பத்தாச்சு, அடுத்து என்ன? இந்த வேலையை சேர்ந்துருக்கு, அடுத்து என்ன? இப்படி அடுத்தது என்ன? நிறைய பேர் இன்றைக்கு குழப்பத்தில் ஒன்று தெரியாதபடிக்கு ஏனோ காலை எந்திரிக்கிறது போகிறது. ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் நோக்கம் இல்லாமல் வாழக்கூடாது, நோக்கத்தோடு வாழணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார், நோக்கத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். He is a revealer. ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர், தம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். பாருங்க, இந்த அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் சர்வத்தையும் அறிந்தவர். 22ஆம் வசனத்திலே, ஆழமும் மறைபொருளும் வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். உங்களுக்கு எது இருள் போல தருதோ அது அவருக்கு வெளிச்சோங்க. ஹல்லேலூயா. எல்லாமே இருட்டாமல் இருக்க மாதிரியே இருக்குதே, என்ன செய்யனே தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் ஒரு இந்த மேஸ் அப்படிம்பாங்களுக்கு என்ன தமிழில், அந்த ஒரு மேஸ் லேபரின்த்து, அதுக்கு பேர் என்ன, புதிர். அதாவது சிக்கலில் மாட்டிகிட்டு இருப்போம் பார்த்தீங்களா, எப்படி வெளியே போகிறேன்னே தெரியாமல் நீங்கள் படம்லாம் போட்டிருப்பீங்க, எப்படி இந்த ஆளை வெளியே கொண்டு வர்றது அப்படின்னு. சில இடத்துல அது பேர் என்னது, சரி ஏதோ மேஸ் அதுக்கு பேர், சரியா? அது பாருங்க, எங்கடா மாட்டிட்டு இருக்கோம், எப்படி எங்கிட்டு போகிறது அப்படின்னே தெரியாமல் இருக்கும். சில இடத்துல போனீங்கன்னா இங்கே மாட்டிட்டு எங்கிட்ட வெளியே போகிறேன்னே தெரியாது.
அதே போல் சில நேரத்தில் அடுத்தது என்ன பண்ணுறது, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நம்ம வாழ்க்கை இருக்கலாம். இங்கே வேதம் சொல்கிறது, அவர் வெளிப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எதிர்காலங்களை வெளிப்படுத்துகிறவர், நம்முடைய வாழ்க்கையில தேவ திட்டத்தை அவர் வெளிப்படுத்துகிறவர். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் சோதோமுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை. ஆகவே அது நிமித்தம் ஆபிரகாம் ஜெபம் பண்ணினார், லோத்துடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது. மோசேக்கு கர்த்தர் தம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை வெளிப்படுத்தினார். சுற்றிக்கிட்டே வந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு இதுதான் வாழ்க்கையை நினச்சிட்டு இருந்தார். மாமனாருடைய ஆட்டை மேய்ச்சிட்டு அது பேபங்கும் இவனை போயிட்டே சுற்றிட்டு புல்லை மேய்ச்சிட்டு சாப்பாடு தண்ணியை காட்டிக்கிட்டு போய் விடு, இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்போது மோசையை பார்த்தாரப்பா, இது உன்னை குறித்து என்னுடைய நோக்கம் இல்லை அப்படின்னு ஆண்டவர் அங்கே முட்புதரில் அங்கே பேர்னிங் புஷ் எரிகிற அந்த முட்செடி நடுவில் ஆண்டவர் பேசினார். என்ன பேசினார்? நான் உன்னை பார்வோனிடத்தில் அனுப்புவேன், நீ இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கொண்டு வருவாய், அவர்களை கானான் தேசத்துக்கு நேராக நடத்தி செல்வாய் என்பதை ஆண்டவர் காண்பித்தார். அதே போல் போனார், விடுவித்தார். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற ஒரு பெரிய தலைவனாக மாறினார். அல்லேலூயா. அந்த முட்செடியிலே கர்த்தர் பேசினார், தம்முடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். தானியேலுக்கு ஆண்டவர் இந்த சொப்பனத்தின் மூலமாக பல காரியங்களை வெளிப்படுத்தி காண்பித்தார். மரியாள் ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க, ஐயோ கற்பமாயிருச்சு, கல்யாணம் ஆகல, என்ன ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, உலகம் என்ன பேசும், என்ன செய்யறது? ஆண்டவர் வந்தார், தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. உன்னிடத்தில் பிறக்க போகிறது அது அது அவர் பெரியவராக இருப்பார், அது பரிசுத்தமாக இருக்கும், அவருடைய பேர் இயேசு என்று அழைக்கப்படும், பரிசுத்த ஆவியானவர் மேல் வருவார், உன்னதமானவர் நிழலிடுவார் என்று பல காரியங்களை சொல்லி தெளிவுபடுத்தினார். அல்லேலூயா. அங்கே யோசேப்பும் குழம்பி இருந்தார், என்னடா இது இப்படிப்பட்ட காரியம் நடந்துச்சே, ஒன்றும் கவலைப்படாத, இதுதான் நடக்க போகிறது, தெளிவுபடுத்தினார். God will bring clarity in our lives. இங்கே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் சில குழப்பத்தில் இருக்கலாம், சில தெளிவு இல்லாமல் இருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் தெளிவை கொடுக்கிறவர், குழப்பத்தை நீக்கிறவர், அவர் காரியங்களை வெளிப்படுத்துகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அன்சர்டனிட்டிஸ், நிச்சயமில்லாத காரியங்கள், the way forward may be unclear, முன்னாடி இருக்கிற காரியங்கள் தெளிவில்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு பசில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறது, அவர் வெளிப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. குழம்பி போயிருந்த அந்த ராஜாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார், உனக்கு என்ன நடக்கும், உனக்கு பின்னாடி என்ன நடக்கும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும், கடைசி காலம் வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இந்த இடத்துல இந்த 3வது அரணைக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒருவேளை சில தெளிவில்லாமல் குழப்பத்தில் ஏதோ சிக்கலில் மாட்டின மாதிரி இருக்கலாம். ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. He brings clarity in your uncertainty or confusion. நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சகலத்தையும் அறிந்தவர், அவரிடத்தில் எல்லாவற்றுக்கும் பதில் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? அப்போஸ்தலர் 9:6 கேட்குறாரு. 9:15 ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக நான் பயன்படுத்த போகிறேன். ஆண்டவர் அதே போல் செஞ்சார். 30 ஆண்டுகள் ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார் அப்போஸ்தலனாகிய பவுல். கலாத்தியர் 1:12 எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலும் பவுல் சொல்கிறாரு, ஆண்டவர் தம்முடைய நோக்கத்தை மாத்திரமல்ல, இந்த சுவிசேஷத்தினுடைய ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். இந்த சுவிசேஷத்தினுடைய ரகசியத்தை மக்களுக்கு சொல்ல அதை எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிச்சார்னு சொல்கிறத பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும், உம்முடைய வழிகளை எனக்கு வெளிப்படுத்தும், உம்முடைய நோக்கத்தை வெளிப்படுத்தும், என்னை எதுக்காக ரட்சித்திறதை காண்பியும். ஆண்டவரே இந்த சபையில் எனக்கு எதுக்காக வைத்திருக்கிறீர், எனக்கு ஏன் இந்த பிள்ளைகள், இந்த குடும்பம், உம்முடைய சித்தம் என்ன, வாட் இஸ் யுவர் வில்? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வழியில் போகிறதில்ல, வெளிப்படுத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் நமக்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய நோக்கத்தை கேளுங்க. மாத்திரமல்ல, இப்படியும் ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே உம்மையும் எனக்கு அதிகமாக வெளிப்படுத்தும். ரிவீல் யுவர் செல்ஃப் டு மீ, ரிவீல் லார்ட் மோர் ஆஃப், ஐ வாண்ட் டு நோ மோர் ஆஃப் யூ. உம்மை குறித்து எனக்கு அதிகமான வெளிப்பாடு வேணும் ஆண்டவரே என்று கேளுங்க. கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சாமுவேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார் என்று போட்டிருக்கு. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது கர்த்தரை நம்ம அதிகமாக அறிஞ்சிக்க முடியும். ஹல்லேலூயா. ரிவீலர். 3ஆவதாக இந்த தேவன் யார், பரலோகத்தின் தேவன் யாருன்னு சொன்னால், he is a personal God. the God of heaven is personal. அதாவது இந்த பரலோகத்தின் தேவன்
தனிப்பட்ட முறையிலே நம்மோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர். அவர் எங்கேயோ இல்லை, எங்கேயோ இருக்கிற ஒரு பக்கம் எல்லாவற்றையும் அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிறார். அதே தேவன் உங்களோடு என்னோட உறவு வைக்க விரும்புகிறார். இஸ் அ பர்சனல் காட். தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ளக்கூடியவர், நம்முடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ளக்கூடியவர். He understands your feelings. He understands your thoughts. உங்களுடைய நினைவுகளை அவர் புரிஞ்சு கொள்கிறாரு, உங்களுடைய வேதனைகளை அவர் புரிஞ்சு கொள்கிறவர். மாத்திரமல்ல, He wants to be a partner in our lives. நம்முடைய வாழ்க்கையில் பங்காளியாக இருக்க விரும்புகிறார். ஒரு நிமிஷம் பார்க்கலாம். யார் யாரையோ பங்காளியாக வச்சுருக்கீங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பங்காளியாக இருக்கிறாரா? ஆண்டவர் உங்களோடு இஸ் அ பர்சனல் காட். இஸ் நாட் ஓன்லி எ சாவரின். அப்படின்னா அகிலத்தையும் படைத்த உன்னத தேவன் அவர், உண்மைதான். அதே சமயத்தில் நம்மோடு ஐக்கியமாக இருக்க விரும்புகிறவர், நம்மோடு பேச விரும்புகிறவர். அவர் ஆபிரகாமின் தேவன் என்று அழைக்கப்பட்டார், ஈசாக்கின் தேவன் என்று அழைக்கப்பட்டார். இந்த தானியேலின் புஸ்தகத்தில் தானியேலின் தேவன் என்று 6:26 அவர் தானியேலின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார். பாருங்க, இஸ் அ பர்சனல் காட். இந்த இடத்துல ஒரு நெருக்கம் வந்துச்சு தானியேலுக்கு. நல்லா கவனிங்க. தானியேலை கொலை செய்ய தேடினார்கள் என்று 13ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அப்போது தானியேல் போய் ஏன் பார்த்து கொலை செய்ய வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆரியோக்குன்னு ஒரு மனுஷனை பார்த்து, நேபுகாத்நேசர் அவரை நியமிச்சிருக்கிறார். அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொப்பனை ஒன்று ராஜா பார்த்தாரு, ஒருத்தனாலையும் என்ன பண்ண முடியல, விளக்கி எவ்வளோ டைம் கொடுத்து பார்த்தாரு, அவன் டைமை கடத்திட்டே இருந்தானே தவிர ஒருத்தரும் சொப்பனை சொல்ல மாட்டாங்கன்னா, ஆகவே எல்லாத்தையும் காலி பண்ண சொல்லிட்டாரு, உங்களையும் காலி பண்ண சொல்லிட்டாரு அப்படின்ட்டான். எப்போ எனக்கு இப்போ தானே மேட்ரே கொண்டு வரேன், ஆகவே என்ன பண்ணு, கொஞ்சம் பொறுமையாரு. ஒரு பரலோக தேவன் இருக்கிறாரு, அவர் என்னுடைய கடவுளாக இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு அவன்கிட்ட சொல்கிறேன். பாருங்கள், தானியேலுக்கு இருந்த அந்த தேவ உறவு பாருங்கள். சொல்கிறான் அங்கே நீங்கள் வாசித்தீங்கன்னா, காண்பிக்கும்படி தானியேல் ராஜாவிடத்தில் போய் தனக்கு தவணை கொடுக்கணும். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்லி பரலோகத்தின் தேவனிடத்தை நோக்கி இரக்கம் செய்வதற்காக சொன்ன. ஹல்லேலூயா. பாருங்க, தானியேலுக்கு ஆண்டவரோடு இருந்த அவன் பார்த்தோன்னா, ஐயோ அப்படியா அப்படியா அப்படின்னு என்ன பேனிக் ஆகல, பயந்து போல, ஐயோ என்ன நடக்க போகுது, என்ன கொலை பண்ணிட்டு வரேன். ஒன்றும் பொறுமையாக இருங்கப்பா, கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நான் பேசினா எனக்கு பதில் தருவார். எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள். ஹல்லேலூயா. அவர்கிட்ட நான் பேசினா எனக்கு பதில் தருவார், அவர் என்னுடைய தேவன் என்று சொல்லி தேவனோடு உள்ள உறவை நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல தானியேல் ஒரு ராஜாவாகவோ தீர்க்கதரிசியாகவோ இல்லை, ஒரு வாலிபன் தான். தானியேல் வந்து இப்போ 2 வருஷம் தான் ஆகுது, இன்னும் 20 வயசு கூட தானியேலுக்கு ஆகலை. ஆனால் அந்த தானியேல் நண்பர்களும் பாருங்கள், இந்த நெருக்கமான நேரத்திலும் அவர்கள் தேவனை நோக்கி இரக்கம் தேடினார்கள், தேவன் அவங்களோடு பேசினார். ஹல்லேலூயா. This passage reminds us the God who governs the heavens and the kingdoms of this world is also deeply involved in our lives. இந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் சகல ராஜ்யத்தையும் ஆளுகை செய்கிற இந்த கர்த்தர் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார், உங்களுடைய வேதனையை புரிந்து கொள்கிறவராக இருக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். No, he is involved in your lives. உங்களோடு தொடர்பு படுத்திக் கொள்ள விரும்புகிறார். He listens, he cares, he responds. அவர் கேட்கிறார், விசாரிக்கிறார், பதில் கொடுக்கிறார் என்றெல்லாம் இதில் நாம் வாசிக்கிறோம். பாருங்க, அங்கே ஆண்டவரோடு இருந்த அந்த நெருக்கமான உறவு வெளிப்பாடுகளை கொண்டு வந்தது. ஆங்கிலத்தில் இப்படி சொல்கிறாங்க, the divine insight comes from divine intimacy. Divine insight comes from divine intimacy. தேவனோடு உள்ள நெருக்கமான உறவு நமக்கு தெய்வீக ஞானத்தையும் வெளிப்பாடுகளையும் கொண்டு வருது. ஹல்லேலூயா. இங்கே அவர்கள் தேவனோடு பேசுகிறதை பார்க்குறோம். நல்லா கவனிங்க. அநேக நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நினைக்கிறோம், கர்த்தர் என்னை பார்க்குறாரா, கர்த்தர் என்னை விசாரிக்கிறாரா, கர்த்தருக்கு என்னை நேசிக்கிறாரா, அப்படிலாம் நீங்களாம் நினைக்கலாம். ஆனால் இந்த பரலோகத்தின் தேவன் அவர் தனிப்பட்ட மனிதனோடு ஐக்கியம் கொள்கிறவர். ஹல்லேலூயா. அவர் தானியேலோடு பேசினவர், தானியேலுக்கு பதில் கொடுத்தவர், தானியேலுடைய சத்தத்தை கேட்ட தேவனாக இங்கே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் சர்வ ஞானி, அதே சமயத்தில் நம்மோடு அவர் பேசுகிறார். உங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட பேரும் இயேசுவுக்கு தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் 800 கோடிக்கு அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். நமக்கு ஒரு 100 பேர் கூட பேரை தெரியுமா சொல்ல தெரியல.
ஆனால் அவர் 800 கோடி பேருடைய பேரும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நட்சத்திரங்களுக்கே பேரிட்டு அழைக்கிறாரா 147 சங்கீதம் 3ஆம் வசனத்தில். நட்சத்திரங்கள். அப்போ ஆண்டவர் he knows you by name. He hears your voice. உங்கள் சத்தத்தை கேட்குறாரு. எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து, எங்கேயோ ஒரு குடிசையில் இருந்து, யாருக்கும் தெரியாமல் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கூட உங்கள் சத்தத்தை கேட்குற தேவன் அவர். இஸ் அ பர்சனல் காட். தனிப்பட்ட தேவன். He sees your need. உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் என்று நம்ம பார்க்குறோம். அநேகத்தில் நம்ம நினைக்கிறோம், கர்த்தர் நான் கவனிக்கிறாரா, என் மேலே கரிசனை இருக்கிறாரா. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், மார்க் 4ஆம் அதிகாரத்தில் அங்கே படகுல சீஷர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள், இயேசுவும் இருக்கிறார். திடீரென்று பெரிய புயல் அடிக்கிறது. அந்த படகு தண்ணீரில் மூழ்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது பேதுரு எந்திரிச்சு கூப்பிட்றார் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, ஐயரே, கவலை இல்லையா உமக்கு எங்களை குறித்து? நாங்கள் சாவ போகிறோம், கப்பல் உள்ளே போக போகுது, டோன்ட் யூ கேர், எங்களை குறித்து உமக்கு கவலை இல்லையா, சாவ போகிறோமே அப்படிங்கிற. ஆண்டவர் எழும்பி, ஏன்பா பயப்படுறீங்க அப்படின்னு அதட்டி எல்லாம் பண்ணிட்டாரு. பாருங்கள், அந்த இடத்துல கவலை இல்லையான்னு கேட்ட அந்த பேதுரு பின்னாடி வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை கத்த செஞ்சுருக்கிறார் பேதுருவுக்கு. இங்கே காப்பாற்றினது மாத்திரமல்ல, வீட்டுக்கு போய் மாமியாரை சுகமாக்குறாரு, கடல் மேலே நடக்க வைக்கிறாரு. இப்படி நிறைய அற்புதங்கள் பேதுருடைய வாழ்க்கையில் செய்கிறார். வரி கொடுக்க காசு இல்லை, போய் மீனில் வாய்த்தப்பா அங்கே அற்புதம். இப்படி நிறையா பொருளாதாரத்தில், சுகத்தில், வாழ்க்கையில் அநேக காரியங்கள் அற்புதம் செய்த ஆண்டவர். அவர் பின்னாடி எழுதுறாரு, விசுவாசிகளுக்கு நிருபம் எழுதும்போது சொல்கிறாரு, இந்த தேவன் விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Cast your cares upon him. Cast all your cares upon him, for he cares for you. எல்லா கவலைகளும் வச்சிருங்க. ஏன்னா இஸ் a personal God. அவர் தனிப்பட்ட விதத்தில் நம்மோடு தொடர்பு கொள்கிறவர். தானியேலுக்கு ஒரு நெருக்கம் வந்தது, ஆனால் கர்த்தரிடத்தில் பேசினான், கர்த்தரிடத்தில் கேட்டான், கர்த்தரோடு ஐக்கியம் வைத்திருந்தான். கர்த்தரும் அந்த சத்தத்தை கேட்டு அங்கே தானியேலுக்கு காரியங்களை செய்கிறது பார்க்குறோம். ஸோ நம்மோடு அவர் உறவாட விரும்புகிற தேவன். இந்த தேவனோடு ஐக்கியம் இருக்கிறதா? இந்த தேவனோடு பேச ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது, ஜெபிக்கும் போது, அவரை துதிக்கும் பொழுது, இங்கே பாருங்கள், தானியேல் ஜெபித்தான், துதித்தான்னு போட்டிருக்கு. பாருங்கள், தானியேலுக்கு எப்படிப்பட்ட உறவு. Daniel had relationship with this God through prayer and praise. 18ஆம் வசனத்தில் அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். 17 19ஆம் வசனத்திலே தேவனை துதிக்கிறான், ஜெபிக்கிறான், பதிலை பெறுகிறான், துதிக்கிறான், ஜெபிக்கிறான், பதிலை பெறுகிறான், துதிக்கிறான். இதுதான் தானியேலுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. நிறைய இடத்துல நம்ம ஜெபம் பண்ணுவோம், பதிலை பெறுவோம், போயிடுவோம், அடுத்த திரும்ப ஜெபிக்கிறான், பதிலை பெறுகிறான், துதிக்கிறான். இதுதான் தானியேலுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு அவனுக்கு இருந்த உறவு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட உறவை நம்ம கட்டி எழுப்புவோம். தானியேலின் தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. சரி, நாலாவதாக அதான் முக்கியமான ஒரு காரியத்துக்கு வரப்போகிறோம். இந்த 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 சிலையினுடைய, இந்த சொப்பனத்தினுடைய காரியம் வாசிக்கலாம். 44ஆம் வசனத்தை வாசிங்க. 44 2:44 நான் மைக்கில் வாசிக்கலாம். என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனங்களுக்கு விடப்படுவதில்லை. பரலோகத்தின் தேவன் இப்போ என்ன செய்வார்னா, அழியாத வல்லமை உள்ள ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். நல்லா கவனிங்க. இந்த சிலை, இந்த சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் நேபுகாத்நேச்சாருக்கும் உலகத்துக்கும் சொல்லுகிற காரியம் என்னன்னா, அவர் வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, வல்லமை உள்ள தேவன். இந்த சிலையில தலை என்ன 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 உலோகத்தில் இருந்துச்சு? தங்கம், கோல்டு. அப்புறம் மார்பம், கையும் வெள்ளி, வயிறும் தொடையும் வெண்கலம், காலு இரும்பு, பாதம் இரும்பும் களிமண்ணும் கலந்தது. இதுதான் இந்த சிலை. கல் மோதுது. நல்லா கவனிங்க. இந்த 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 தங்கம் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை குறிக்குது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறன்னா, அங்கே 38ஆம் வசனத்தில் ராஜாவை பார்த்து சொல்கிறாரு, பொன்னான தலை நீரே. பொன்னான தலை பாபிலோன் ராஜ்யத்தினுடைய நேபுகாத்நேச்சாரை சொல்கிறாரு, நீர் தான், உம்முடைய ராஜ்யம் தான் பொண்ணு. அதுக்கப்புறம் ஒரு கீழ்த்தரமான இன்னொரு ராஜ்யம் வரும். அது என்னன்னா மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம். பாபிலோனிய சாம்ராஜ்யம் 605 539 வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 539 331 வரைக்கும் மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம் வந்துச்சு. அவர்கள் மேற்கொண்டு கிரேக்க சாம்ராஜ்யம் வந்துச்சு. 331 146 வரைக்கும் கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய ராஜா தான் யாரு?
அலெக்சாண்டர் த கிரேட், அல்லேலூயா, அந்த உலகத்தை துரிதமாக ஒரு சில ஆண்டுகளிலே முழு உலகத்தையும் அவன் படைச்சான். கைகளை கொண்டு முழு உலகத்தையும் கான்கர் பண்ணான். 32 வயசுல முழு உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர அளவுக்கு அவர் வேகமாக ஸ்விஃப்டாக வேலை செஞ்சார். நல்லா கவனிங்க, அதுவும் போச்சு அந்த ராஜ்யம். அதுக்கப்புறம் ரோம சாம்ராஜ்யம், காலு இரும்பு கால் வந்து அது ரோம சாம்ராஜ்யம் 146 400 கிபி 400 வரைக்கும். இதெல்லாம் குறித்து சொல்கிறாரு. ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வரும். தரத்தில் குறைவாக இருந்தாலும் ஒன்றுக்கு இப்படி சாம்ராஜ்யங்கள் வரும். ஆனால் அந்தந்த காலகட்டத்தில் இவைகளெல்லாம் சக்தி படைத்தவர்களாக இருந்துச்சுன்னு, ஈச் பவர்ஃபுல் இன் இட்ஸ் ஓன் டைம். பாபிலோன சாம்ராஜ்யம் அந்த காலத்தில் அதை அசைக்க முடியாது, கிரேக்க சாம்ராஜ்யம் அசைக்க முடியாது. ஆனால் எல்லாம் தற்காலிகமாக தான் இருந்துச்சு. தோ பவர்ஃபுல் இன் இட்ஸ் டைம், they are all temporary, they are all ultimately temporary. எல்லாம் தற்காலிகம்தான். என்னெல்லாமோ நான் இதை செஞ்சுட்டேன் அதை செஞ்சுட்டேன் இவ்வளோ பெருசு அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஆண்டவர் முடிவை கட்டிட்டார். அல்லேலூயா. இனி வரப்போகிற இந்த இப்போ நடக்கிறதுக்கும் முடிவு கட்டுவார் ஆண்டவர். இனி வரப்போகுது. அடுத்தது என்னென்னா ஃபீட் ஆஃப் கிளே அண்ட் அயன் அண்ட் கிளே. அங்கே இரும்பும் வெண்கல், அதாவது களிமண்ணுமான பாதம். இந்த பாதத்தில் என்ன இருக்குது? விரல் இருக்குது, 10 விரல். இந்த 10 விரல் எதை குறிக்கிறேன்னு சொன்னால் இனி வரப்போகிற ஒரு ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டுகிறது. இது வரைக்கும் பாருங்கள், கால் வரைக்கும் இது வரைக்கும் முடிஞ்சது. இது ஒரு நடுவில் ஒரு கேப், ஒரு பெரிய கேப் இருக்குது. இனி அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, அந்தி கிறிஸ்துவுடைய தலைமையிலே 10 தேசங்கள் ஒன்றிணையும். அதை தான் வெளிப்படுத்தின விசேஷம் 13:1 10 கொம்புகளும் 7 தலைகளும் உடைய ஒரு மிருகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 10 கொம்புகள் என்னென்னு சொன்னால் 10 ராஜாக்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலையும் 12ஆம் வசனத்திலையும் 10 கொம்புகள். 10 கொம்புகள் என்பது அது 10 ராஜாக்கள். கான்ஃபெடரேஷன் ஆஃப் 10 யூரோப்பியன் நேஷன்ஸ். ஐரோப்பிய அந்த பகுதியிலிருந்து கூடக்கூடிய 10 தேசங்கள் இன்றைக்கு நிறைய இருக்குது. ஆனால் எல்லாம் பிரிஞ்சு போய் 10 மட்டும் நிற்கும். அந்த காலகட்டத்தில் அந்தி கிறிஸ்து எழும்புவான் அப்படிங்கிறத 600 கிமுலே என்ன சொல்லியிருக்கிறாரு? சொப்பனத்தின் மூலமாக சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானுக்கு அதை சொல்கிறாரு. அப்படி ஒரு ராஜ்யம் வரும். ஆனால் அதுவும் முடிவுக்கு வரும். அல்லேலூயா. எல்லாம் எவ்வளவு பெரிய உலகத்தை அசைச்சிருவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், எல்லாம் என் கீழே தான் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்கும் முடிவு வந்துச்சு. ஆனால் கல் வந்து ஒரு மோதுது, டமக்குன்னு. என்னது அந்த கல்? யாருன்னா கையில் அங்கே போட்டிருக்கு, கைகளால் பேர்க்கப்படாத ஒரு கல். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கிறிஸ்து வருவார், சீக்கிரமாக வருவார். அவர் வந்து அதில் பாதத்தில் மோதுது. பாதத்தில் மோதினவொன்னே அது நொறுங்கி போகுது. எல்லாம் நொறுங்கி பதற போல எல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஹல்லேலூயா. எல்லாம் தேர் ஆல் blown away like chaff. எல்லாம் பதற போல எல்லாம் பறந்து போயிடுச்சு. ஒன்று காண எங்கே போச்சுன்னே தெரியல. ஆனால் அந்த கல் பெருசாகி பூமியே நிரப்பிருச்சு. ஹல்லேலூயா. இப்போ இதை குறிக்கிறேன்னா எல்லாவற்றுக்கும் மேலான வல்லமை இயேசுவுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பரலோகத்தின் தேவன் வல்லமை உள்ளவர். பரலோகத்தின் தேவன் வல்லமை உள்ளவர். அவருக்கு மிஞ்சின வல்லமை இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. He is supremely powerful. அவர் தான் இந்த சரித்திரத்தில் வல்லமை உள்ளவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், நித்திய ராஜ்யத்தை ஏற்படுத்தும்படியாக வருகிறவர். அவர் வல்லமை உள்ளவர். இந்த ஆண்டவர், நீங்களும் நான் ஆராதிக்கிற அந்த தேவன், இந்த பரலோகத்தின் தேவன், அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் நொறுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது. தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். நிரந்தரமான ராஜ்யம், நித்தியமான ராஜ்யம், அழிவில்லாத ராஜ்யத்தை இயேசு இந்த உலகத்திலே ஸ்தாபிக்க வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே அந்த சொப்பனத்தில் அன்றைக்கே ஆண்டவர் நேபுகாத்நேச்சாருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது, அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சி இனிமேல் எழும்ப போகிறது. பாருங்கள், இந்த கால் வரைக்கும் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த பாதமும் கல்லும் வருகுதே, அது இனி வரப்போகுது. ஹல்லேலூயா. இனி வரப்போகுது. ஆனால் அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு ஒரு முடிவு. அது மாத்திரமல்ல, முழு உலகத்தையும் வேதம் சொல்கிறது. ஆபோக்குக்கு 2ஆம் அதிகாரத்தில் என்னமாக ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே, இந்த பூமி கர்த்தருடைய மகிமையினாலே நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா.
the whole world will be filled with the knowledge of God and the glory of God as the waters cover the sea. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக இந்த உலகத்திலே வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வல்லமை உள்ளவர். the statue symbolizes the passing powers. இந்த வல்லமைகள் எல்லாம் மாறிக்கொண்டே நிரந்தரம் இல்லாத தற்காலிகமான வல்லமைகள். ஆனால் இயேசுவின் வல்லமை நிரந்தரமான வல்லமை. ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் நிரந்தரமான ராஜ்யம். வெளிப்படுத்தின விசேஷம் 11:15 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 11:15. 7ஆம் தூதன் எக்காலம் ஓதினான். அப்பொழுது இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாக இந்த முழு உலகமும் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே வரப்போகுது. 1000 வருடம் அவரோடு சேர்ந்து நம்ம ஆளுகை செய்ய போகிறோம். நித்தியமாக இயேசுவோடு நம்ம இருக்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வல்லமை உள்ளவர். இந்த பரலோகத்தின் தேவனுக்கு இந்த உலகத்தின் மேலே, அதிகாரங்கள் மேலே, ராஜாக்கள் மேலே மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையின் மேலும் அவருக்கு வல்லமை இருக்கிறது. Yes, power over our situation. Yes, power over Satan. He's got power over sickness. நம்முடைய வியாதி மேலே, பிரச்சனையின் மேலே, போராட்டங்கள் மேலே, நம்முடைய ஸ்ட்ரகிள்ஸ் மேலே அவருக்கு வல்லமை இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வியாதிக்கு மேலே அவருக்கு வல்லமை இருக்குது. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மேலே அவருக்கு வல்லமை இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய சூழ்நிலைகள் மேலே அவருக்கு வல்லமை இருக்கிறது. சகலவற்றி மேலும் ஒரு வல்லமை உள்ளவர். ஆகவே தான் தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. எத்தனாம் வசனம்? 20ஆம் வசனத்தில் வல்லமை அவருக்கே உரியது. எல்லாம் சொல்லுங்க, வல்லமை. பவர் பிலாங்ஸ் டு காட். இந்த உலகத்தில் நிறைய பேர் இந்த அதிகாரத்தில் போனால் வல்லமை வந்துடும், இங்கே போனால் வல்லமை வந்துடும், அதிகாரம் கிடைக்கும், வல்லமை கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் போயிடும். ஆனால் வல்லமை கத்திரிடத்துலாம் இருக்குது. ஹல்லேலூயா. அதை உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் தரார். நம்ம வாழ்க்கையில் தம்முடைய வல்லமை அவர் நிரூபிக்க விரும்புகிறார். God wants to demonstrate his power in our lives. அங்கே போட்டிருக்க பாருங்க, வல்லமை யாருக்கு உரியது? அவருக்கு உரியது இல்லை, அவருக்கே உரியது. 62ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, வல்லமை தேவனுடையது. பவர் பிலாங்ஸ் டு காட். ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர், வல்லமையான தேவன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அவர் ரட்சிக்க வல்லமை உள்ளவர், விடுவிக்க வல்லமை உள்ளவர், சுகமளிக்க வல்லமை உள்ளவர், உங்களை உயர்த்துவதற்கும் அவர் வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ சொல்கிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த தேவன் தப்புவிக்க வல்லவர். அந்த தேவன் நம்மை உயர்த்துவதற்கும் வல்லவர். ஹல்லேலூயா. அவரால் எல்லாம் முடியும். இஸ் அ பவர்ஃபுல் காட். இந்த பரலோகத்தின் தேவன் அவர் வல்லமை உள்ள தேவன். அப்போ 4 காரியம் சொல்லுங்க. முதல்ல என்ன சொன்னேன்? அவர் சர்வ ஆளுகை உள்ளவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆட்சியும் ராஜ்யங்களும் அதிகாரங்களும் அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டவைகள். அதை உண்டாக்குகிறவரும் அவர் தான், தள்ளுகிறவரும் அவர் தான். ஹல்லேலூயா. அவருக்கு மிஞ்சின அதிகாரம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் அவரே ஆளுகை செய்கிறார். அவருடைய சித்தத்தின்படி நம்ம வாழ்க்கையிலே செய்கிறார். அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது என்பது தான் முதலாவது குறிப்பு. 2வதாக அவர் தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். சித்தத்தை, நோக்கத்தை, எதிர்காலத்தை, தம்முடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவன். 3வதாக நம்மோடு தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்கிற தேவன். நம்மோடு பேச விரும்புகிறார், நம்முடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறார், நமக்கு ஆண்டவர் நம்மோடு உறவு வைத்துக் கொள்ள விரும்புகிறார், தம்முடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில் காண்பிக்க விரும்புகிறார். கடைசியாக இந்த தேவன் யார் பாருங்கள். இதெல்லாம் சொல்லியாச்சு, இப்படிலாம் வரோம், தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறாருன்னு. 45ஆம் வசனத்தில் தானியேல் சொல்கிறார், எல்லாத்தையும் விளக்கி சொல்லிட்டு இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனம் நிச்சயம், அர்த்தம் சத்தியம். சொப்பனம் நிச்சயம். வசனத்தை போடுங்க. சொப்பனம் நிச்சயம், அர்த்தம் சத்தியம். சொப்பனம் நிச்சயம், அர்த்தம். இதில் சிலையில் சொல்ல பார்த்தீங்களா, அதெல்லாம் நிச்சயமாக காண்பிக்கப்பட்டது. அதோடைய அர்த்தமும் சத்தியம். இது வரைக்கும் பல சாம்ராஜ்யங்கள் வந்து போயிடுச்சு, அதெல்லாம் அப்படியே நடந்துச்சு. இனிமேல் வரப்போகிறது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. இனிமேல் இந்த களிமண், அந்த இரும்பு கலந்த ஒரு ஆட்சி, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, அது வரதான் போகிறது. அதுக்கு ஒரு முடிவு வரதான் போகுது. அதுக்கப்புறம் அந்த கல் பூமியை நிரப்ப போகிறது. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். ஹல்லேலூயா. இதெல்லாவற்றை வெளிப்படுத்தினது கேட்டவுடனே அவனை யார்? நம்ம நேபுகாத்நேச்சர் அரண்டு போயிட்டார்.
என்னப்பா கரெக்டாக சொல்லி இவ்வளோ அவ்வளோ சூப்பராக அர்த்தம் சொல்லிட்டானே அப்படின்னு திகச்சு போய் முகங்குப்புற அப்படியே விழுந்துட்டார். முகங்குப்புற என்ன பண்ணுறாரு, இந்த பாபிலோனிய ராஜா, அகங்காரத்துக்கும் பெருமைக்கும் வல்லமைக்கும் உரிய அந்த ராஜா அவர் என்ன பண்ணார், இஸ் நோன் ஃபார் இஸ் ப்ரைட் அண்ட் அரகன்ஸ் அண்ட் பவர், ஃபெல் ப்ராஸ்ட்ரேட். அவர் அப்படியே முகங்குப்புற விழுந்து என்ன சொல்கிறாருன்னா, மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறதுமாக இருக்கிறார் என்றான். ஹல்லேலூயா. இந்த நாலாவதாக இந்த பரலோகத்தின் தேவன் யாருன்னா, அவர் ஆராதனைக்கு உரியவர். He is worthy of worship. The God in heaven is worthy of worship. அவர் ஆராதனைக்கு உரியவர், ஆராதனைக்கு உரியவர். பாருங்க, வல்லமை அவருக்கே உரியது, ஞானம் அவருக்கே உரியது. அவருடைய ஞானத்துக்கு மிஞ்சி இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை, அவருடைய வல்லமைக்கு மிஞ்சி இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. அவர் பரலோகத்தின் தேவன், ஆராதனைக்கு உரியவர். நேபுகாத்நேச்சார் தன் பெரிய ஆள் என்று நினைத்து கொண்டிருந்தவன் அப்படியே முகங்குப்புற விழுறான். விழுந்து இந்த தேவன் தாயா உண்மையான தேவன் சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நான் எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த ஆண்டவர் மேன்மையானவர், உன்னதமானவர், மகா பெரியவர் என்று கர்த்தரை நாம் பணிந்து கொள்கிறோம். பாருங்கள், நேபுகாத்நேச்சார் செய்த ஒரு காரியத்தை நாம் அநேக நேரத்தில் மறந்துடுறோம். பாருங்கள், இந்த இடத்துல ஆண்டவர் ஆராதனைக்குரியவர். அவர் செய்த காரியத்திற்காக அவர் ஆராதிப்பதில்லை, அவர் என்னவா இருக்கிறார். God is worthy of worship not just because of what he does but what he is. அவர் என்னவா இருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிட்டனால அவர் துதிக்கணும் இல்லை, அவர் அங்கே வீற்றிருக்கிறார். அவர் பெரியவர், மகத்துவம் உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்தவர்களாக கர்த்தரை நாம் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல என்னெல்லாம் சொல்றாருன்னா, அவர் தேவர்களுக்கெல்லாம் தேவன். God is above all gods. அவருக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. There is no rival, no equal, no comparison. அவருக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்பதை ஒரு அந்நிய ராஜா சொல்றாரு. ரெண்டாவது சொல்றாரு, ராஜாக்களுக்கு ஆண்டவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஸ் கிரேட்டர் than any earthly kingdom. earthly king, இந்த பூமியில் இருக்கிற எல்லா ராஜாக்களை காட்டிலும் எல்லாரையும் ஆளுகை செய்கிறவரே அவர் தான். ஹல்லேலூயா என்பதை சொல்றாரு. he reveals mysteries, மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, he only knows what no one else knows. இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாத காரியங்களை ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஹல்லேலூயா. அவருக்கே ஞானம். he knows everything. he knows what everyone else, what no one else knows. யாருக்கும் தெரியாததை அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிறார். எப்பா யாருக்குமே தெரியல, ஆனால் அந்த கடவுளுக்கு தான் தெரியுது என்ன நடக்க போகிறது, நாளைக்கு நடக்க போகிறது. நமக்கு தெரியுமா உங்களுக்கு பிளான் வச்சுருக்கலாம், ஆனால் நமக்கு தெரியாது, நாளை கழிச்சு தெரியாது. ஆனால் இந்த ஆண்டவர் அந்தத்தை ஆதியிலேருந்தே அறிந்திருக்கிறாராம். 46 அதிகாரம் ஏசாயா 10 சொல்லுது, அவர் கடைசி அதங்க போட்டு இனி நடக்க போகிறத கூட 2600 வருஷத்துக்கு முன்பாக சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தி காமிச்சார். ஆண்டவர் சகலத்தை அறிந்தவர். பாருங்க, இந்த ராஜா ஏதோ ஒரு சம்பவத்தின் மூலமாக இப்படி ஆண்டவரை துதிக்கிறார், ஆராதிக்கிறார். நீங்களும் நானும் எவ்வளோ அதிகமாக கர்த்தரை ஆராதிக்கணும். ஒரு வெளிப்பாடு, ஒரு சம்பவம். ஆனால் நீங்களும் நானும் இந்த ஆண்டவரை முழுமையாக அறிந்திருக்கிறோம். முழு வேதாகமும் நமக்கு சொல்ல கொடுத்திருக்கப்பட்டிருக்கிறது. யார் அவர், யார் இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், இனி என்ன செய்ய போகிறார், எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த வேதத்தில் நமக்கு வெளிப்படுத்தி வச்சிருக்கிறாரு. இதை அறிந்த நாம் எவ்வளோ அதிகமாக கர்த்தரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. we know the fullness of his word, we know his works, we know God the Son Jesus Christ, இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருக்கிறோம். தெய்வத்தினுடைய தற்சுரூபமாக இருக்கிற, தெய்வத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிற அந்த இயேசுவை சுவிசேஷங்கள் மூலமாக அறிந்திருக்கிறோம். அவர் என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் அறிந்த நாம் எவ்வளவு அதிகமாக கர்த்தரை ஆராதிக்கணும்.
He is worthy of worship. சொல்லுங்க, அவர் ஆராதனைக்கு பாத்திரர். அல்லேலூயா. அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, அவரை ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர், இருந்தவர் இருக்கிறவர் வரப்போகிறவர் என்று சொல்லி துதித்து கொண்டே இருக்கிறார்கள், வணங்கி கொண்டே இருக்கிறார்கள், முகங்குப்புற விழுந்து ஆராதிக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். அவரே துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் ஞானத்திற்கும் வல்லமைக்கும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள அவர் ஒருவரே பாத்திரர். அல்லேலூயா. ஆராதிக்கணும் ஆண்டவரை, ஆராதிக்கணும், நல்லா ஆராதிக்கணும் ஆண்டவரை. அல்லேலூயா. சர்ச்சுக்கு ஆராதனை நேரத்துக்கு நிறைய பேர் வரமாட்டேங்கிறீங்க. அப்படியே போய்க்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆராதிக்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. God is worthy of worship. தனியாக ஆராதிக்கணும், குடும்பமாக ஆராதிக்கணும், சபையோடு ஆராதிக்கணும், கர்த்தரை உயர்த்தணும். அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நம்ம புகழ்ந்து பாடிக்கிட்டே இருக்கணும். இந்த தேவன் ஆராதனைக்குரியவர். ஒரு சின்ன காரியம்தான். இந்த தானிய இந்த நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தேவர்களுக்கெல்லாம் தேவன் ராஜாக்களுக்கெல்லாம் ஆண்டவர் என்று சொல்லி அவரை கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்க. இந்த சம்பவம் எதை குறிக்கிறது? அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாரையும் ஆளுகை செய்கிறவர், தம்முடைய சித்தத்தை தம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறவர். அவருடைய ராஜ்யம் வரப்போகிறது. அது முடிவில்லாத ராஜ்யமாக இருக்க போகிறது. இந்த உலகத்தினுடைய எல்லா ஆட்சியும் முடிவுக்கு வரும். பைபிளில் தான் சொல்லுது, எவ்வளோ பெரிய ஆட்சியாக இருந்தாலும் சொல்லலை, நாங்கள் இத்தனை வருஷம் ஆட்சியில் இருக்க போகிறோம், யாரும் எங்களை அசைக்க முடியாது. எந்த ஆட்சியும் முடிவுக்கு வரதான் போகுது பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. இதுக்கு பின்னாடி வந்தாலும் எந்த வந்தாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. ட்ரம்ப் இருக்கிறாரு, பெரிய சொல்லலாம், அதுக்கும் முடிவு உண்டு. புட்டின் இருக்கிறாரு, முடிவு உண்டு. சைனா, இந்தியா, யார் பேரும் போட்டுக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்து தம்முடைய ராஜ்யத்தை இந்த உலகம் முழுமையும் ஸ்தாபிக்க போகிறார். அதுதான் வேதம் கூறுகிற சத்தியம். ஆகவே அதை அறிந்த நாம் என்ன செய்யணும்? இந்த தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கணும், அந்த ராஜ்யத்துக்காக ஆயத்தமாகணும். சகலத்தையும் அறிந்த அந்த ஆண்டவரிடத்திலே அவருடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் அறிந்து அவருடைய திட்டத்தில் நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த அவ்வளோத்தையும் நீங்கள் ஒரு 5 குறிப்பாக கீழே போட்டு சொல்லி முடிக்கிறேன். தியாலஜிக்கலி அங்கே பல காரியத்தை நம்ம பார்க்குறோம். இந்த சம்பவம் என்ன சொல்லுதுன்னா, நம்பர் 1, தியாலஜிக்கலி, அதாவது இறையியல் கோட்பாட்டு விஷயமாக பார்த்தா, இறையியலாக பார்த்தா இந்த அதிகாரம் எதை சொல்கிறது? அவர் சர்வ ஆளுகை உள்ளவர், எல்லாவற்றின் மேலும் அவருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. எஸ் காட் சுப்ரிமசி ஓவர் எவ்ரிதிங். அவரே உயர்ந்தவர் என்பதை இந்த அதிகாரம் காண்பிக்கிறது. ப்ராஃபட்டிக்கலி, தீர்க்க தரிசனமாக இந்த அதிகாரம் எதை சொல்கிறது? இந்த சொப்பனம் எதை சொல்கிறதுனா, வரப்போகிற ஆட்சிகள், வரப்போகிற சாம்ராஜ்யங்கள், கடைசியில் இயேசு ஸ்தாபிக்க போகிற சாம்ராஜ்யம் வரப்போகிறது, அதை தீர்க்க தரிசனமாக முன்னறிவிக்கிறது. ஸ்பிரிச்சுவலி, ஆவிக்குரிய ரீதியாக இந்த சொப்பனமும் இந்த அதிகாரம் எதை குறிக்கிறதுன்னு சொல்லுகிறதுன்னு இட் என்கரேஜஸ் ட்ரஸ்ட் இன் எட்டர்னல் காட்ஸ் பர்பஸ். ஆண்டவருக்கு ஒரு நித்திய நோக்கம் இருக்கிறது. ஆண்டவர் பாருங்கள், எல்லாம் அந்த பூமி முழுசும் ஒரே காரியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது, இயேசுடைய வருகையை நோக்கி. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நடக்கப் போகிற அடுத்த பெரிய நிகழ்வு என்னன்னு சொன்னால் இயேசுடைய வருகை தான். ஆண்டவருடைய ராஜ்யம் வரப்போகிறது. தி எட்டர்னல் பர்பஸ். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு நித்திய நோக்கத்தோடு அவர் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறதும் நித்திய நோக்கத்தோடு செய்கிறாரு. தற்காலிகமாக ஒன்றும் செய்கிறதில்ல, நித்தியத்து நோக்கத்தில் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அதை நம்பி அவரோடு இணைந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அவரோடு இணைந்து கொள்ளணும். கல்ச்சரலி, கலாச்சார ரீதியாக இது என்ன சொல்லுதுன்னா, இட் எக்ஸ்போசஸ் தி எம்ப்டினஸ் ஆஃப் பேகன் விஸ்டம் அண்ட் பவர். இந்த உலகத்தினுடைய ஞானமும் வல்லமையும் தேவனுடைய ஞானத்துக்கும் வல்லமைக்கும் முன்பாக அது ஒன்றுமில்லை என்பதை காண்பிக்கிறது. அல்லேலூயா. எத்தனையோ ஞானிகள், சாஸ்திரிகள், ஜோசியர்கள் எல்லாம் வந்து அவன் மண்டையை முட்டிக்கிறான், ஒருத்தனை ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் தேவன் பெரியவர். அல்லேலூயா. பாருங்கள், இந்த உலகத்தின் ஞானம் என்னெல்லாமோ படிக்கிறோம், இந்த உலகத்தின் தத்துவங்கள் இன்றைக்கி படிக்கிறோம், உலகத்தின் அறிவை படைக்கிறோம், எவ்வளவோ உலகத்தின் பின்னாடி போயிட்டுருக்குறோம். ஆனால் அதெல்லாம் இந்த வேதத்துக்கு முன்பாக ஒன்றுமில்லை. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நத்திங், தேர் ஆல் நத்திங் பிஃபோர் காட்ஸ் விஸ்டம். ஆண்டவருடைய ஞானத்துக்கு முன்பாக, இந்த வேதத்துக்கு முன்பாக இதெல்லாம், இந்த உலக அறிவெல்லாம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அதெல்லாம் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பர்சனலி, கடைசியாக தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்னா, He invites us to build our lives on God's eternal kingdom. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எல்லாம் தேவ ராஜ்யத்தின்
பரலோகத்தின் வெளிச்சத்திலே, நித்தியத்தின் வெளிச்சத்திலே நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும், அவரே சார்ந்து கொள்ள வேண்டும், அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். And now we have to build our lives. The Lord is inviting us to build our lives on God's eternal kingdom and His purposes. நம்ம வாழ்க்கையில் உலகத்துக்கு பின்பாக அல்ல, நம்முடைய வாழ்க்கையை தேவ திட்டத்துக்களை இணைத்து கொண்டு செயல்பட வேண்டும். We have to align ourselves to the purposes and the plans of God's eternal plan. ஆண்டவருடைய அந்த நித்திய நோக்கத்தோடு நம்மையும் இணைத்து கொண்டு நம்ம செயல்படுவோம் என்று சொன்னால் அந்த ராஜ்யத்தில் நாமும் ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. என் தேவன் பெரியவர், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சர்வ ஞானி, சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ ஆளுகை உள்ளவர். அவர் நம்மோடு ஐக்கியப்பட விரும்புகிறவர், நம்முடைய பிரச்சனைகளை ஈடுபட்டு நமக்கு ஒரு தீர்வை கொடுக்க விரும்புகிறவர். அது எல்லாவற்றையும் இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம். பரலோகத்தின் தேவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனம் பாருங்க, 2:28. அது இங்கிலீஷில் சூப்பராக ஆரம்பிக்குது. பட் there is a God in heaven. 28 பாருங்க. பட் there is a God in heaven. அங்கே 27 வசனத்தில் இதெல்லாம் அவர்களால் முடியாது. ஞானிகள், உலகத்தில் உள்ள எல்லா மனுஷர்கள், ஜோசியர்கள், அதிகாரிகள் ஒருவராலும் முடியாது 27. ஆனால் 28 போட்டிருக்கு பட் there is a God in heaven. இந்த உலகத்தில் யாராலும் செய்ய முடியாததை என் தேவனாலே செய்ய முடியும். ஹல்லேலூயா. பரலோகத்திலே தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் காரியங்களை செய்கிறவர், மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர், பிரச்சனைகளை தீர்க்கிறவர். அவர் வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வருகிறவர். ஹல்லேலூயா. பட் there is a God in heaven. உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் அதை மாத்திரம் நினச்சிங்க. there is a God in heaven. பரலோகத்தில் ஒரு தேவன் இருக்கிறார். இந்த உலகத்தின் மனுஷர்கள் கைவிடலாம், உலகத்தின் மனுஷரால் சில காரியங்கள் முடியாமல் போகலாம். இந்த உலகத்தினுடைய ஞானம், உலகத்தினுடைய பண்டிதர்கள், உலகத்தினுடைய அதிகாரிகள் அவர்களால் செய்ய முடியாததை என் தேவனால் நமக்காக செய்ய முடியும். ஹல்லேலூயா. பட் there is a God in heaven. நம்ம எல்லாம் எழுப்பி நிற்போமா?